கபடி கபடி ஆடி கபடி 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 அடிச்சு துவக்கி இவ அழகப்படி முடிச்சு இழுக்கு இவ சிரிப்பப்படி எதிர்த்த எவனும் இல்ல தவறு பொடி இங்க எதுவும் நடக்கு இவ விருப்பப்படி பணிவப்படி துணிவப்படி அழகிய தமிழ் மகன் நீதாண்டி. அடி சாவுறகி வீட்ல சொல்லிட்டு வந்தியா? இல்லண்ணே, சொல்லாம தானே வந்தோம். சொல்லியிருந்தா அம்மா விட்டுருக்காதுண்ணே. என் பாவத்தை தீக்க எனக்கு ஒரே ஒரு சந்தர்ப்பத்தை கொடு. என் பேத்திய எனக்கு காமிச்சிடு. என்ன பாட்டின்னு கூப்பிடணும்னு உனக்கு எப்படிமா தோணுச்சு? இல்லம்மா, இப்படி ஏதாவது சொல்லனா தனியா விட மாட்டாங்க. நல்ல பசியில இருக்கீங்க, சாமி ஒன்றும் கோச்சிக்காது. இந்தாங்கம்மா சாப்பிடுங்க. பூங்கோத நாச்சியார் காலேஜுக்கு விலாசம் சொல்லுங்கண்ணே, நாங்க போயிடுறோம். தீபாவளி பொங்கல் வந்தா எல்லாரும் அவங்கவங்க ஊருக்கு போயிட்டா சென்னை எவ்வளவு ஃப்ரீயா இருக்கு தெரியுமா? ஏன்னா அந்த நாயே சும்மா இருக்கு, நீ ஏன்னா இப்படி குறைக்கிற? அர்னால்ட், catch them. Go. சீக்கிரம் ஓடு, துரத்துதுல. அட எடுபட்ட பக்கி துரத்துதுல, சீக்கிரம் ஓடுல. தொரல, சீக்கிரம் தொர. அட சைத்தானே, இந்த பண்ண புடுங்கிறதுக்கு தான் இம்புட்டு தூரம் துரத்திட்டு வந்தியா? பூவு எல பூவு, எப்பல பூவு? எல கூப்பிட்டுட்டே இருக்க, அங்கிட்ட எங்க பராக்கு பார்த்துட்டு இருக்க? அங்க பாரு. எப்பல அந்த நாய விலாசம் கேட்டா இந்த நாய் வந்து காமிச்சு கொடுத்துருக்கு பாத்தியா? சூப்பர் சூப்பர். சரில, வா உள்ள போவோம். ஏ பூவு, என்ன பிள்ளை இது? இம்புட்டு பஸ் இங்க நிக்குது. இதுலதான் புள்ள பசங்களெல்லாம் கூட்டிட்டு வருவாங்க. அவங்களே கூட்டிட்டு வந்துருவாங்களா? ஆமா புள்ள. இதெல்லாம் உனக்கு எப்படி பூவு தெரியும்? உன்னை விட எனக்கு கொஞ்சம் அறிவு அதிகம் புள்ள. எப்பல பூவு, நம்ம கொடைக்கானல் பெரிய ஆஸ்பத்திரி விட இந்த காலேஜ் ரொம்ப பெருசா இருக்கு புள்ள. ஏன் பூவு, இந்த காலேஜ்ல நம்ம படிக்க போறோம்? ஆமா புள்ள. சரி வா. எல பூவு, என்னல இது? போலீஸ்காரங்க ட்ரெஸ் நீல கலர்ல கிடக்கு. அவர் போலீஸ்காரர் இல்ல, வாட்ச்மேன். காவல் காக்குறாங்க. காவல் காக்குறாங்களா? என்னல இது? நம்ம ஊரெல்லாம் வயல காவல் காக்குறவ முழுசா சுத்தினே இருப்பாங்க. இங்க என்னடான்னா இந்த வாட்ச்மேன் தூங்கிட்டு இருக்காரு. இப்படி தூங்கினே இருந்தா என்னத்த காவல் காப்பாக புள்ள? அது நமக்கு தேவையா? வாப்புல. இல்ல பூவு, அங்க பாருப்புல. வாப்புல. எல பூவு, பூ பூவா வருதுல. ஏன் பூவு, வானம் தான் புல்ல பொத்திக்கிட்டு ஊத்தும், இங்க என்ன பூமி பொத்திக்கிட்டு ஊத்துது? ஒருவேளை சுன ஊத்தா இருக்குமோ? அதுக்கு தான் அப்பப்ப டிவி படம்லாம் பார்க்கணுங்கிறது. கீழே பைப் வச்சு கட்டியிருக்காங்க பாரு. சுத்திலும் திண்டு வேற வச்சிருக்காங்க. எதுக்கு? துவைச்சு குளிக்கதான்.
வா முதல்ல பல்லு ஆ விளக்கு. சரி. பல்லு வளர்க்கறதுக்கு என்ன இருக்கும்? ஏய் அங்க வாப்புல. புள்ள, செங்கல் எங்க இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சிட்டனே. அப்படியா? எங்க? ஆனா சொல்ல மாட்டேனே. நீ சொல்ல மாட்ட, ஆனா நானும் கண்டுபிடிச்சிட்டேனே. இப்போ என்ன பண்ணுவ? யார் முதல்ல எடுப்போன்னு பாப்போமா? பார்க்கலாமா? டொன்டடை. என்னம்மா பண்றீங்க? புள்ள மாறி வாட்ச்மேன் வராருல. வாங்க. வாங்க உடியா உடியா. என்னம்மா பண்றீங்க? இங்க வந்து என்னம்மா பண்றீங்க? என்னம்மா பண்றீங்க? ஓடவா பார்த்த நீ? புள்ள தப்பிச்சு வாடி. எப்பல விட மாட்டாரு. ஐயோ ஏய் அழுவுற நீ? அடிச்சு பல்ல உடைச்சிருவேன். அவரே கிச்சி கிச்சி மூடிட்டு தப்பிச்சு ஓடி வந்துரு. கிச்சு கிச்சு மூட்டுறதுக்கு ஐடியா குடுக்குறியா நீ? வா இங்க, உங்க மண்டைய பொளக்குறேன் பாரு. வா இங்க, வர சொல்றியா அவள? பூவே வாப்பல, இல்லனா இந்த ஆளை விட மாட்டாருல. ஏய் என்ன முழிக்கிற? வா இங்க, வேகமா வா. அண்ணன் நடையா நடக்கிற? தேர் மாதிரி வர்ற, ஆளும் மூஞ்சியும் பாரு. பிச்சு புடுவேன் பிச்சு. இங்க வா. நீங்க ரெண்டு பேரும் யாரு? ஊர் நாட்டுல இருந்து வந்தது மாதிரி இருக்கு. யாரை கேட்டு காலேஜ்ல நுழைஞ்சீங்க? ஊர் நாட்டு பிள்ளைங்களும் உங்க காலேஜ்க்கு வரக்கூடாதா என்ன? நீ என்ன கூட கூட பேசிக்கிட்டு இருக்க? அடிச்சு பின்னிடுவேன் பாரு. அண்ணே விட்டுருங்க அண்ணே. அண்ணே உங்களுக்கு பிளோமினா டீச்சரை தெரியுங்களா? அவங்க இங்க தானே வேலை பாக்குறாங்க. ஆமா, பிடி டீச்சர். அவங்களுக்கு என்னப்பா? அந்த டீச்சரு எங்க ஊரு தானே. எங்க ஊர்ல கபடி போட்டி நடத்தி எங்க ரெண்டு பேருக்கும் காலேஜ்ல சீட்டு வாங்கி தரதா இங்க வர சொன்னாங்க. அவங்க எப்ப வருவாங்க? அவங்க எல்லாம் இங்க 9 மணிக்கு தான் வருவாங்க. நீங்க இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சரி, அதுக்குள்ள பல்ல கில்ல வேலைக்கு குளிக்கலாம் நீங்க உட்கார்ந்தோம். ஏன்னா இப்படி வரட்டுறீங்க? அதுக்கு இதுதான் இடமா? அடிச்சிருவோம் பாத்துக்க. இங்க பாரு, ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர் எல்லாம் 9 மணிக்கு தான் வருவாங்க. அது வரைக்கும் வெளியில போய் உட்காருங்க. எல்லாரும் வந்த பிறகு வாங்க, புரியுதா? மணி அடிச்ச பிறகு வாங்க. எல பூவே விடல, நம்ம வெளியவே போய் உக்காந்துப்போம். இங்க உக்காந்தா என்ன, வெளியே உக்காந்தா என்ன, எங்கேயாவது இடத்துல இந்த கட்டையை சாச்சா போதும். நம்ம பிலோமினா டீச்சர் வந்ததுக்கு அப்புறம் இவரை பத்தி எல்லாமே போட்டு கொடுத்துடலாம். நாங்க காலேஜ்ல சேர்ந்ததுக்கு அப்புறம் இருக்கும் உங்களுக்கு. பாப்பு போவோம். பெரிய ரவுடி கும்பலால இருக்கு. இதுங்கெல்லாம் காலேஜ்ல சேர்ந்து காலேஜ் என்ன கதி ஆக போகுதுன்னு தெரியல. எல பூவே இங்க உக்காந்துப்போமா? காத்தோட்டமா இருக்கும்ல, வா. பூவே பாப்புல கீழே உட்காந்துக்கலாம். ஏய் இங்க பாரு, யார் இவங்க? புதுசா இருக்காங்க, காலங்காத்தாலே வந்து தூங்கிட்டு இருக்காங்க. தெரியலடி, ஏதோ கூலி வேலை செய்யற பொண்ணுங்க மாதிரி இருக்கு. பாவம், எழுப்பி விடலாமா? ஏய் இங்க பாரு, அவங்கள வச்சு கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணலாம். ஓகேவா? எல்லாம் ஓகே 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 ஓகே. என்னடி?
ஏய் தள்ளு. ஹே தீபி, நீ சொன்ன பட்டிக்காடு பொண்ணு இவங்க தானா? காலேஜ் வரைக்குமே வந்துட்டாளுங்க. ஆமா தீபி, அவங்க ஊர்ல எவ்வளவு ஆட்டம் போட்டாங்க. இப்போ இங்க வந்திருக்காளுங்க. இது நம்ம ஏரியா, இவளுங்களை சும்மாவே விடக்கூடாது. ஏய் இப்ப பார் இவ எப்படி விழுந்தடிச்சு எந்திரிக்கிறான்னு. இத புடி. ஏய் அத கொடு. ஏய் பட்டிக்காடுங்களா, என்னடி பண்ணிட்டு இருக்கீங்க? காலேஜ் வாசல்ல உட்காந்து தூங்குறீங்களே, நீங்களாம் உருப்படவா போறீங்க? என்னவோ அந்த பேச்சு பேசின ஊர்ல இப்ப பேசுறீ. இது எங்க ஊரு சென்னை. நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். எல பூவே, என்னப்ல உன் மூஞ்சில கோலம் போட்டு வச்சிருக்காங்க? உன் மூஞ்சி நீந்தாண்டி. என்னடி முறைக்கிற? அடிச்சு பல்லகிலெல்லாம் பேத்துறேன். ஆமாண்டி, உங்க ஊருக்கு தான் வந்திருக்கோம். இந்த காலேஜில் தான் சேர்ந்து படிக்க போறோம். உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. சபாஷ், இந்த காலேஜ்ல தான் சேர்ந்து படிக்க போறியா? நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. ஏன்? இது என்ன உங்க அப்பா வீட்டு காலேஜா என்ன? ஏய், நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் இது அவங்க அப்பா வீட்டு காலேஜ் தான். பயமா இருக்குல்ல? மரியாதையா இப்பவே பஸ்ஸ பிடிச்சு ஊரை விட்டு ஓடி போயிடு. நாங்க எதுக்கு ஓடணும்? எங்க கிட்ட திறமை இருக்கு. எல்லாத்தையும் விட வசதியான நம்பிக்கையும் நேர்மையும் இருக்கு. அது இந்த ஊர்ல மட்டும் இல்ல, எல்லா ஊர்லயும் அதுக்கு தான் மரியாதை. யார பார்த்து பயந்தாங்குழின்ற? நீ தாண்டி பயந்தாங்குழி. ஊர்ல என்கிட்ட கபடியில தோத்துட்டு அவமானப்பட்டு ஓடி வந்தவ நீ. எல பூவே, விடுப்ல. இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவகிட்டலாம் நீ பேசிக்கிட்டு. இதுங்கெல்லாம் தின்ன கொழுப்பு செரிக்கிறதுக்காக ஓடுற ஜாதி. நாம வந்த வேலையை பாப்போம், நீ வாப்ல. ஏய், யார பார்த்து கொழுப்புன்னு சொன்ன? அங்க என்ன சத்தம்? எல பூவே, பிலோமினா டீச்சர் தானே அது? டைம் ஆயிடுச்சு, எல்லாம் கிளாஸ்க்கு போங்க. சரி சரி வாங்கடி போலாம். ஏய், என் மேலே கை வச்சிட்டல. நீ எப்படி இந்த காலேஜ்ல சேர போறேன்னு பாக்குற. உன்னை ஓட ஓட நான் துரத்தல. நாய் குறைச்சா அதுக்கு பயந்து சூரியன் ஓடி ஒளிஞ்சு அஸ்தமிக்க போறதில்ல. ஓடி. இன்னும் அங்க என்ன கூட்டம்? கிளாஸ்க்கு போங்க. என்ன இது கோலம்? சரி, எப்போ வந்தீங்க நீங்க ரெண்டு பேரும்? நீ காத்தால தான் மேடம். உங்க வீட்ல தான் உங்களை படிக்க அனுப்ப மாட்டேன்னு சொன்னாங்களே, பிறகு எப்படி நீங்க வந்தீங்க? அவங்க அப்படிதான் சொன்னாங்க. நாங்க தான் அடம் பிடிச்சி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி வீட்டுல யாருக்கும் தெரியாம உருளைக்கிழங்கு லாரி ஏறி ஊரை விட்டு ஓடி வந்துட்டோம் மேடம். மேடம், ஊரு பிரச்சனையெல்லாம் சமாளிச்சு வந்துட்டோம். இங்க அட்மிஷன் கிடைச்சிருச்சுன்னா போதும். எங்களுக்கு கொடுத்த சீட்டு இருக்கும்ல மேடம்? நீங்க படிக்க வரலன்னு சொன்ன உடனே ஸ்போர்ட்ஸ் கோட்டா சீட்டை ரெண்டையும் மேனேஜ்மெண்ட் கோட்டாவா மாத்தி வேற 2 பேர் இப்ப சேர்ந்துட்டாங்கம்மா. ஐயோ, என்ன மேடம் சொல்றீங்க? ஆமாம்மா, இப்ப சீட் இல்லம்மா. மேடம், ஏதாவது செய்யுங்க மேடம். எங்க தாத்தாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு வந்திருக்கேன். படிச்சு முடிச்சிட்டு தான் இந்த ஊருக்கு வருவேன்னு. ப்ளீஸ் மேடம். ஆமா மேடம், எங்களுக்கும் உங்களை விட்டா வேற யாருமே தெரியாது. ப்ளீஸ் மேடம். இந்த நிலைமையில வெறுங்கையோட ஊருக்கு திரும்பி போனா ஊரே
ஊரே கைகொட்டி சிரிக்கும் மேடம். எப்படியாவது நீங்க தான் மேடம். ப்ளீஸ் மேடம். ப்ளீஸ் மேடம். சரி வாங்க பிரின்சிபல் கிட்ட பேசி பாப்போம். சர்டிபிகேட்ஸ் எல்லாம் கையோட கொண்டு வந்திருக்கீங்களா? கொண்டாந்துருக்கோம் மேடம். சரி வாங்க. அந்த பக்கம் தண்ணி இருக்கு, ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பிரின்சிபலை பார்க்க போலாம். சரியா? சரி வாங்க போலாம். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் கம் இன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங், டேக் யூர் சீட். சொல்லுங்க. சார் ஸ்போர்ட்ஸ் கோட்டால 2 சீட் அலாட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா? எஸ். சார் அதுக்கு கூட பூண்டி கிராமத்துல நம்ம கபடி டோர்னமெண்ட் நடத்தி பூங்கொடி மாறின்னு 2 ஸ்டூடெண்ட்ஸை நம்ம செலக்ட் பண்ணோம் இல்லையா? ஆமா, அந்த பொண்ணுங்க படிக்க வரல, அவங்க வீட்ல அனுப்ப மாட்டேங்கிறாங்கன்னு நீங்க தானே சொன்னீங்க. சார் அப்போ அப்படிதான் சொன்னாங்க. ஆனா இப்போ காலேஜ்ல சீட்டு கேட்டு வந்திருக்காங்க. வாட்? ஆமா சார், ஊர்ல இருந்து கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க சார். பாவமா இருக்கு சார். என்ன விளையாடுறீங்களா? அந்த சீட் 2ஐயும் மேனேஜ்மெண்ட் கோட்டாவா மாத்தி டொனேஷன் வாங்கிட்டு வேற 2 ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிட் பண்ணியாச்சு. டோன்ட் யூ நோ தட்? எஸ் சார், ஐ நோ சார். பட் நீங்க மனசு வச்சா கண்டிப்பா உங்க 2 பேருக்கும் சீட்டு கொடுக்க முடியும் சார். சாரி, என்னால முடியாது. சீட் இல்லைன்னு சொல்லி அந்த பொண்ணுங்களை திருப்பி அனுப்பிச்சிருங்க. தப்பு அவங்க மேல தானே. தப்பு ரைட்டுன்னு ரூல்ஸ பார்க்காம கொஞ்சம் யதார்த்தமா யோசிச்சு பாருங்க சார். ஏதோ ஒரு மலை கிராமத்துல இருந்து தனியா கிளம்பி வந்திருக்காங்க சார் அந்த பொண்ணுங்க. காய்ச்சல் தலைவலினா கூட டாக்டர் பார்க்காம காத்து கருப்பு அடிச்சிடுச்சுன்னு மந்திரிச்சு கட்டுற ஊரு சார் அது. அந்த மாதிரி ஊர்ல இருந்து ஒரு பொண்ணு தனியா படிக்க வந்திருக்கான்னா எவ்வளவு எதிர்ப்பு இருந்திருக்கோன்னு யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் மீறிதான் சார் அந்த பொண்ணுங்க வந்திருக்காங்க. அந்த பொண்ணுங்களை கை தூக்கி விட்டீங்கன்னா போதும், அவங்கள பார்த்து நாளைக்கு 10 பொண்ணுங்க படிக்க கிளம்புவாங்க. 10 கால போக்குல 100 ஆகும் சார். ஒரு கிராமமே முன்னேறதுக்கு நீங்க அந்த பொண்ணுங்களுக்கு கொடுக்கற சீட்டு தான் சார் காரணமா இருக்க போகுது. இவ்வளவு தூரம் சொல்றீங்க, நான் ட்ரை பண்ணி பார்க்கறேன். சொல்லுங்க. ஒரு சின்ன ஆப்ளிகேஷன் மேடம். சொல்லுங்க. அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டா சீட் 2 யோ, அத பணம் வாங்கிட்டு அட்மிஷன் கொடுத்தாச்சுல. அதுல ஒரு சின்ன சிக்கல் மேடம். என்ன சிக்கல் மிஸ்டர்? அந்த டொனேஷன் மேட்டர் பார்வதி தேவிக்கு தெரியாம நான் டீல் பண்ணத உளறி வச்சிட்டியா? அதெல்லாம் இல்ல மேடம். அப்புறம் என்ன பிரச்சனை உனக்கு? வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கு 2 பொண்ணுங்களை செலக்ட் பண்ணோம்ல மேடம். ஆமா. அந்த பொண்ணுங்க இப்ப சீட் கேட்டு நேர காலேஜ்க்கே வந்திருக்காங்க. அதான். யோ, எதையாவது சொல்லி சமாளிச்சு சீட் இல்லேன்னு அனுப்பி வையேன். அது இல்ல மேடம், பப்ளிக்கா அனௌன்ஸ் பண்ணிட்டு இப்ப சீட் இல்லைன்னு சொன்னா காலேஜ் பேர் தான் கொஞ்சம் டேமேஜ் ஆகும். ஏதாவது ஆப்ஷன் இருந்தா அவங்களுக்கு சீட் கொடுத்தா நல்லா இருக்கும் மேடம். சொன்ன புரியலையா உனக்கு? 2 சீட்டுக்கும் லேக்ஸ் கணக்குல பணம் வாங்கிட்டு தான் அட்மிஷன் கொடுத்திருக்கேன். அதை திருப்பி கொடுத்துட்டு இவங்கள சேர்க்கணுமா மேடம்? சரி, நீ ஒண்ணு பண்ணு. அவளுங்க கபடி விளையாடுற பொண்ணுங்க தானே? ஆமா மேடம். மறுபடியும் அந்த பொண்ணுங்களுக்கு 1-to-1 மேட்ச் வை. நம்ம காலேஜில் இருக்கிற டஃப் பிளேயரோட அந்த பொண்ணுங்களை மோத வை. எப்படியும் அந்த பொண்ணுங்க தோத்து போயிடும். அதை சாக்கா வச்சு அந்த கழுதிங்களை கழட்டி விடு. புரியுதா? புரியுது மேடம். ஆனா ஏற்கனவே அவங்க நம்ம காலேஜ் டீமை தோக்கடிச்சிருக்காங்க. அத பார்த்து தானே ஃபிலோமினா அவங்கள செலக்ட் பண்ணிருக்காங்க. ஃபிலோமினா யாரியா? அவ என்ன பெரிய அத்தாரிட்டியா? அவ செலக்ட் பண்ணா உடனே சீட் கொடுத்துடணுமா? உடனே 1-to-1 மேட்ச் நடத்தி அவளுங்களை கழிச்சு கட்டு. புரியுதா? புரியுது மேடம். இடியட். இது ஒரு விஷயம்னு ஃபோன் பண்றான். டேம் இட். சீட்டு கொடுத்துட்டாங்களா சார்? இல்ல மேடம், மறுபடியும் 1-to-1 மேட்ச் வைக்க சொல்லிருக்காங்க. நல்லா விளையாடினதுனால தான் உங்களை செலக்ட் பண்ணிருக்கோம் சார். சும்மா பேசி என் டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு. மேட்சுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே சார். எப்பல பூவு
அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில அந்த அரை ட்ரௌசர்காரி இருக்கிற காலேஜ்க்கே வந்திருக்கோம். அவளுக்கு நம்மள கண்டாலே ஆகாது புள்ள. உன் மேலேயும் என் மேலேயும் கொலை வெறியில திரியிறா. இப்ப கூட நீ பார்த்தல அவ என்னெல்லாம் பண்ணான்னு. ஆரம்பமே சரியில்லை பூவு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சீ வாயமுடு. அவ என்ன பெரிய இவளா? தலையை திருகிருவாளா என்ன? காலேஜில் சீட்டு கிடைக்கட்டும், பார்த்துக்கலாம் அவளா நானான்னு.